Assalamualaikum and hi everyone. Welcome back to Akif Vibes. நம்ம கிச்சன்ல இருக்கிற ஜவ்வரிசி ராஜாவை வச்சு ரெண்டு மாதிரி ஸ்வீட் செஞ்சிருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் டோட்டலா டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஸ்வீட் லவர்ஸ் கெட் ரெடி. ரெண்டு ரெசிபி ரெண்டு ஃபீல் பட் ஒரே பேஸ் தான். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரெசிபி ஜவ்வரிசி பாதாம் மில்க் தான் செய்ய போகிறோம். செகண்ட் ரெசிபி என்னன்னு தெரியணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் சின்ன நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் மில்க் சேர்த்துருக்கேன். அது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பால் நல்லா கொதி வரத்துக்குள்ள நம்ம பாதாம் பவுடர் அடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 10-15 பாதாம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 2 ஏலக்காய் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 கப் கிட்ட சுகர் சேர்த்து நல்லா ஸ்மூத் பவுடராக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைட் பாலும் நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த பாதாம் பவுடரே சேர்த்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜவ்வரிசியை இதோட ஆட் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இதை இப்படியே சுட சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இல்லைனா சில்லுன்னு ஐஸ் கியூப் போட்டு சர்வ் பண்ணாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஜவ்வரிசி பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதை நார்மல் பாதாம் மில்கா இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க செகண்ட் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். ஒன் சைடில் பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு சைட் ஜவ்வரிசி மில்க் ஸ்வீட் தான் பண்ண போகிறேன். இவனுங்க ரெண்டு பேருமே ஜவ்வரிசி கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்கங்க. ரொம்ப பேசாமல் ரெசிபிக்குள்ளே போயிடலாம். 2 கப் தண்ணி சேர்க்காத பால் எடுத்திருக்கேன். அது நல்லா ஃபுல்லாக பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஜவ்வரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம பால்லையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களோட ஒரு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் க்ரோ டுகெதர். இப்போது ஜவ்வரிசி நல்லா பால்லே வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 கப் கிட்ட நான் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் சுகர்லாம் கரைய தண்ணியான மாதிரி இருக்கும். அதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு திக்கன் ஆக்கிக்கணும். இப்போது இந்த மாதிரி திக்கன் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 1 பிஞ்ச் கிட்ட சால்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குங்குமப்பூவை நான் தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அதுவும் நல்லா கலராக வந்துருக்கு. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கொதி விட்டு இறக்கணுன்னா ஒரு செம்ம ராயல் டேஸ்டியான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை 1 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா இதை ரிப்பீட் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. உண்மையாகவே சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பால்கோவா மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இல்லைனா ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கூல் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு ஒரு ட்ரேயில் ஊற்றி புட்டிங் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஆனால் எனக்கு இது வந்து செட் ஆகலை, சொதப்பிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஒரு 1/2 hour கூல் டவுன் பண்ணிட்டோ இல்லை அப்படியே சர்வ் பண்ணுறதால உங்களோட சாய்ஸ் தான். ஸோ அவ்வளோதான், இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸைட்டிங் வீடியோஸ்க்கு ஆக்கிஃப் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.